नमो नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। सान्त्रानन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। சாக்ஷாது வைகுண்டத்துக்கும் மேல் பாகம் மேல ஒரு 50 கோடி யோஜனை தூரத்துல கோலோகம் ஒரு லோகம் உண்டு. அங்க ராதையும் கிருஷ்ணனும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கைங்கரியம் பண்ண நிறைய கோடிக்கணக்கான கோபர்களும் கோபிகைகளும் அங்க இருக்கா. யாரு ஜென்மா பூரா ராதா கிருஷ்ண கதிர்மமேன்னு கிருஷ்ண பக்தாலா இந்த பிறவியில வாழ்றாளோ, இந்த ஜென்மால வாழ்றாளோ, அந்த ஜீவன்கள் எல்லாம் சென்று சேரப்போற இடம் கோலோகம்தான். கிருஷ்ண பக்தாளுக்குன்னு ஒரு லோகம், கிருஷ்ணனுக்குன்னு ஒரு லோகம். மகாப்பிரளய சமயத்திலையும் கூட இந்த லோகம் இருக்கும். அதுல இருக்கிற கோபிகைகளும் கோபர்களும் கிருஷ்ணனுடைய திவ்ய திருமேனியில 2 கலந்துருவா. பின்னாடி சிருஷ்டி நடக்கும் பொழுது இதே லோகம் இருக்கும், அவெல்லாமும் கிருஷ்ணனுடைய திருமேனிலேருந்து வருவா அப்படிங்கிறதுலாம் வியாச வாக்கியம். அங்க நித்தியவாசம், அந்த கோலோகத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற ராதையும் கிருஷ்ணனும் பக்தானுகிரகார்த்தம் பாரத தேசம் பூரா, இன்னும் இந்த காலத்துல சொல்லணுமானால் உலகம் பூரா ஆலயங்கள்ல அர்ச்சாமூர்த்தியாக இருந்துட்டு இருக்கான். ஏன் இருப்பானேன்னா பக்தானுகிரகார்த்தம். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆத்துல ஒரு ராதாகிருஷ்ண விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணியிருந்தோமானால் அதுலேயும் தங்கரா கோலோகத்துல இருந்து. காரணம் பக்தானுகிரகார்த்தம். நம்ம ஹிருதயத்துல இருக்கிற பக்திய அபிவிருத்தி பண்றதுக்காகவோ அல்லது சூன்யமான ஹிருதயத்துல பக்தியை உண்டாக்குறதுக்காகவோ இருக்கான். அப்படி பாரத தேசத்துல அனந்த கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருந்த போதிலும் அதுல ரத்னமான 2 கிருஷ்ண கஷேத்திரத்தை பொறுக்கி எடுக்கணுமானால் ஒன்று குருவாயூர், மற்றொன்று ஸ்ரீ பிருந்தாவனம். இதுல பிருந்தாவனத்தை பத்தி பிறகு பார்ப்போம். இப்ப நாம குருவாயூரையாக்கும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். முதல்ல குருவாயூருடைய சரித்திரம் 2 நாள் ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம். அதுக்கப்புறம் குருவாயூர் மகாத்மியம் அப்படிங்கிற சத் சங்கம் 2 நாள் பார்த்தோம். சரித்திரம் என்னவா வேணா இருந்துட்டு போறது, மகாத்மியம் என்னவா வேணா இருந்துட்டு போறது, அது ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் மாறுபடும். ஆனால் ஒரு க்ஷேத்திரத்தோடைய மகிமையை நாம் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, அங்க ஏதாவது ஒரு பக்தராவது வாழ்ந்து அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பிரதான மூர்த்தியை ஆசிரியிச்சிருக்காளா, அந்த கிருஷ்ணன் அந்த மூர்த்தியோ இந்த பக்தருக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு க்ஷேத்திரத்துடைய பெருமை என்னன்னு நாம் அளவிட முடியும். ஆலயங்களுடைய பெருமையை அளவிட நாம் இன்னும் ஆளாயிடல. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஊத்துக்காடு கிருஷ்ணனே எடுத்துக்கோங்களேன். ஊத்துக்காடு காளிங்க நடத்தின கிருஷ்ணனுக்கு ஸ்தல புராணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் அதை வருங்காலத்துல சத்சங்கம் பண்ணுவோம். அப்போ ஒன்று ஆச்சரியமா இருக்கும். எடுத்துட்டு போறது தூரக்க இருந்து கன்னத்துல போட்டுக்கலாம், கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இங்க என்ன ஆச்சரியம்னா, வெங்கட சுப்பையர் அப்படிங்கிற மகாத்மா இந்த ஊத்துக்காடு காளிங்க நடத்தின கிருஷ்ணன் மேல உசுரையே வச்சு பக்தி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கும் இந்த ஊத்துக்காடு காளிங்க நடத்தின கிருஷ்ணனுக்கும் ஏகப்பட்ட கிருஷ்ணானுபவங்கள் நடந்திருக்கு. நிறைய பேசியிருக்காரு, நிறைய தரிசனம் கொடுத்திருக்கார் கிருஷ்ணன் வெங்கட சுப்பையருக்கு. அந்த பக்தரை தன்னோடையே எடுத்துட்டார் கிருஷ்ணன் இங்க ஊத்துக்காடுல. அந்த வெங்கட சுப்பையர் இந்த ஊத்துக்காடு காளிங்கரத்தன கிருஷ்ணன் மேல எண்ணற்ற கீர்த்தனைகளை இயற்றி சமர்ப்பிச்சிருக்கார்.
ஊத்துக்காடுக்கு என்ன பெருமைன்னா, இங்க வெங்கட சுப்பையருங்கிற பக்தர் வாழ்ந்தார். அவர் கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்திருக்கார். கிருஷ்ணன் இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறது தான் பெருமை. எந்த கோயிலும் ஆகட்டுமே, ஸ்ரீரங்கம் எடுத்துப்போமே, 12 ஆழ்வாரும் ரங்கநாதனுடைய சரணமே கதின்னு ஆசிரியிருந்தா. சமஸ்த ஆச்சாரிய புருஷாலும் நம்பெருமாளுடைய கைங்கரியமே போரும், அவ சரணமே போரும்னு இருந்தா. அப்போ 108 திவ்ய தேசத்துக்கும் முதல் திவ்ய தேசமாக இருக்கு ஸ்ரீரங்கம். அது மாதிரி எந்த க்ஷேத்திரம் எடுத்துக்கோங்க, அந்த க்ஷேத்திரத்துல ஏதாவது ஒரு பக்தராவது வாழ்ந்திருக்காரா அப்படிங்கிறத பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ பிருந்தாவனத்தை அப்புறம் பார்ப்போம், குருவாயூரை பார்த்துட்டு வரோம்னு சொன்னேன் இல்லையா? அதுல குருவாயூருடைய க்ஷேத்திர புராணம் சொல்லியிருக்கோம், குருவாயூருடைய மகாத்மியம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் குருவாயூரப்பனே கதின்னு எத்தனை பக்தர்கள் வாழ்ந்தாலோ அத்தனை பக்தர்களுடைய சரித்திரத்தையும் ஒன்னொன்னாக விரிவா பார்த்துன்னு வந்துட்டே இருக்கும். முதல்ல கலியுக கஜேந்திரன் குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற பரம பாகவதோத்தமனான ஒரு யானையோடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதுவுமே 2 நாள் விஸ்தாரமா பார்த்தோம். அதன் பிறகு பக்த மகாகவி பூந்தானம் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் பார்த்தோம். அதுவும் 2 நாள் ரொம்ப விரிவா பார்த்தோம். கிருஷ்ணன் இந்த பூந்தானத்தை அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்ன பாக்கியம் பண்ணிருப்பார் அந்த பூந்தானம். அதுவும் நாம 2 நாள் விஸ்தாரமா பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத்தின்னு இருந்த குரூரம்மை அப்படிங்கிற ஒரு பக்தையோடைய சரித்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஷீஸ்வரனான சந்நியாசியான வில்வமங்கல சுவாமியார் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய சரித்திரம் பார்த்தோம். அதுவும் 2 நாள் விஸ்தாரமா பார்த்தோம். இப்படி குருவாயூரப்பனுடைய தாசானுதாசர்களுடைய சரித்திரமா பார்த்துட்டு வரும். இப்போ அதுல இன்றைய தினம் மஞ்சுளா அப்படிங்கிற பக்தையோடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். சரித்திரமா பார்த்தா இது ஒரு சின்ன சரித்திரம் தான், ஆனா அனுபவமான சரித்திரம், சிரவணமங்கலமான சரித்திரம். இதை ஏகாந்தமா சிரவணம் பண்ணிட்டா நம்ம ஹிருதயத்திலையும் கிருஷ்ண பக்தி வந்துடும். அப்படி ஒரு சரித்திரம் இது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ குருவாயூருக்கு நாம என்ட்ரி ஆகும்போது ஒரு பிரம்மாண்டமான கருடன் நம்மளை வரவேற்கும். பார்த்துருக்கேலா? பார்க்காதவா யாரும் இல்லை. பெரிய பிரம்மாண்டமான ஒரு கருடன் நம்மளை முன்னாடி வரவேற்கும். இப்போ கூட அதை ரீசண்டா அதை பஞ்சலோகமா மாற்றி வச்சிருக்கா இருக்கு. பார்த்தேன், இந்த வாட்டி போகும்போது பார்த்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு மஞ்சுளா லால் அப்படின்னு பேர். ஏன் அதற்கு மஞ்சுளா லால்னு பெயர் வருவானே? பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சுளா அப்படிங்கிற பக்தை சம்பந்தப்பட்டதுனால. என்ன சம்பந்தப்பட்டா? மஞ்சுளாவுடைய சரித்திரத்தை பார்ப்போம். குருவாயூருக்கு பின் சைடு ஒரு கிராமத்துல மஞ்சுளா அப்படிங்கிற பெண் வளர்ந்து வரா. சிறிய வயசுல இருந்தே கிருஷ்ண பக்தி உடையவள். அவளுக்கு 16-17 வயசு ஆகும்போது முதல் முறையா குருவாயூருக்கு வரா. அப்போ முதற்கொண்டு டெய்லி குருவாயூருக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப நான் சொல்ற காலம்ங்கிறது கரண்ட் கண்டுபிடிக்காத காலம். குருவாயூர் இப்ப சிட்டியா ஆயிடுத்து. எனக்கு தெரிஞ்சே அது சிட்டியா இல்லை. ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி 2014-15 இவ்வளவு சிட்டி கிடையாது குருவாயூர். இன்னைக்கு குருவாயூர் சிட்டி ஆயிடுத்து. ஒரு மேம்பாலம் போட்டாச்சு, இப்ப இன்னொரு மேம்பாலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்ற மஞ்சுளாவுடைய காலகட்டமும் கரண்ட் கண்டுபிடிக்காத காலகட்டம். குருவாயூர் சிட்டி இல்லை, ஒரு 4-5 வீட்டுக்கு மேல இல்லாத காலகட்டம். எங்க பார்த்தாலும் மரமா இருக்கும். ஆனா குருவாயூர் சன்னதிக்கு முறையான மண் பாதை உண்டு. அப்படி ஒரு காலகட்டம் அது. இதை நீங்க தியானம் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க, பாவனை பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல டெய்லி இந்த மஞ்சுளா நடந்தே வருவா. காத்தால பூரா ஆத்துல வேலை இருக்கும். எல்லா வேலையும் இந்த மஞ்சுளாவே பண்ணிட்டு சாயங்காலத்துல ஸ்நானம் பண்ணி விருட்சிப்பூ, துளசி, நந்தியாவட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு அழகா மாலையா கட்டி, பகவன் நாம சொல்லிட்டே நார்ல கட்டுவா. அதெல்லாம் கட்டி சாயங்காலம் குருவாயூர்ல நடந்தே வந்து கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிப்பா. டெய்லி வருவாளோ இல்லையோ, அதனால அந்த மேல் சாந்திக்கு இந்த பொண்ணு குட்டியை நன்னா தெரியும். அதிசுந்தரியா இருப்பா, மிருதுவா பேசுவா, வினயமா நடந்துப்பா. பெரியவர்களிடத்துல அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. இந்த மேல் சாந்தி தலைமை அர்ச்சகருக்கு மஞ்சுளாவை நன்னா தெரியும். அப்ப மஞ்சுளா கொடுக்குற பூவை வாங்கி நித்தியப்படி அவர் தான் குருவாயூரப்பனுக்கு சாத்துவார்.
குருவாயூரப்பனுக்கு சாத்தும் போது இவன் மனசு படுற பாடு இருக்கே, அதுதான் பக்தி. நம்மளும் தான் கடைக்கு போய் பூ வாங்கிட்டு ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு சாத்துறோம், பாண்டுரங்கனுக்கு சாத்துறோம், நம்மளாம் சேவிச்சுட்டு கன்னத்துல போட்டு வந்துடுறோம் இல்லையா? அப்படி வர முடியல அவளால. அந்த அர்ச்சகர் அந்த புஷ்பத்தை வாங்கி சாத்தும் போது உசுரே கிருஷ்ண சரணத்துல அர்ப்பணம் பண்ணிட்டா மாதிரி இவளுக்கு ஒரு பாவம், இப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. மேலும் இவ ஒரு கோபின்னு சொல்றது உண்டு. கோலோகத்திலேருந்து வந்துட்ட ஒரு கோபி இவ அப்படி. இன்னும் குருவாயூர் பிரதேசத்துல சில பேர் சொல்றது உண்டு. அது வாஸ்தவமா இருக்கணும். காரணம் என்னன்னா, இப்படி மாலை சாத்துறா இல்லையா அந்த அர்ச்சகர், அப்போ இவ நினைச்சுப்பா, கிருஷ்ணா என் மாலையை உனக்கு சாத்திட்டேன், நீ மறுமாலை எனக்கு சாத்தணுமே, எப்ப சாத்த போறேன் அப்படின்னு நினைச்சுப்பா, ஹிருதயத்துல நினைச்சுப்பா. மறுமாலை எப்ப சாத்துவா? திருமணத்துல சாத்துவா இல்லையா? கோபி பாவம், கிருஷ்ணனுக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டா அவன். அப்படி ஒரு பக்தி. இது டெய்லி நடந்துட்டே இருந்தது. அடிக்கடி அது சமயம் பூந்தானமும் அங்க வருவார், இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்படி ஒரு 4-5 வருஷம் போச்சு. அப்படி ஒரு நாளைக்கு ஆத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கட்டிண்டு நடந்து வரத்துக்கு லேட்டா எடுத்து தூரக்க வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போதே எதிர்த்தாப்புல கோவில் தெரிகிறது. நட சாத்தியாச்சு. சாத்தியாச்சுன்னா இப்ப என்ன, இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு வரக்கூடாதோ? அதான் வித்தியாசம். நம்மளை போல சாதாரணமானவாளுக்கும் மகாபக்தைகளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த புஷ்பத்தை அவ தாங்க முடியல நட சாத்தினதை. கிருஷ்ணா என் புஷ்பத்தை வேணான்னு சொல்லிட்டியா? என் மாலை உனக்கு வேண்டாமா? ஏன் வேண்டாம்? நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? எனத்துக்காக இன்னைக்கு என் மாலையை வாங்கிக்கல? ஒருவேளை வேற ஏதாவது கோபி முந்தின்னுட்டாளா அப்படிங்கிறா. அப்ப அவ தன்னை ஒரு கோபியாவே நினைச்சுட்டு இருக்கான். வேற ஏதாவது கோபி முந்தின்னுட்டாளா கிருஷ்ணா அப்படிங்கிறா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் ஒரு சமயம் கிருஷ்ணனுடைய பிரிவை தாங்காம கிருஷ்ண விரகத்துல துடிச்சுட்டு இருக்கார். ஆனா கிருஷ்ண தரிசனம் ஏற்படலை. சும்மா எல்லாம் தரிசனம் கொடுப்பான் இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணன் வெங்கட சுப்பையருக்கு. கிருஷ்ணன் எப்ப நினைக்கிறானோ அப்பெல்லாம் பட்டு பட்டுன்னு கோபாலனா வந்துருவான். இன்னைக்கு இவர் பார்க்கணும்னு அழுதுன்னு இருக்கார். 2 நாளா பார்க்கல கிருஷ்ணனை. அந்த விரகத்துல இன்னைக்கு எப்படியாவது பார்த்துணும்னு அழுதுன்னு இருக்கார். இன்னைக்குன்னு வம்பா வரலை. அப்பதான் அலைப்பாயுதே அப்படிங்கிற கீர்த்தனையை பாடுறார். நம்ம நிறைய அந்த கீர்த்தனையை ராகமா கேட்டிருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனா அர்த்தம் என்னன்னு கவனிச்சிருக்க மாட்டோம். கவனிச்சிருந்தா இந்த பாட்டோடைய பாவம் என்னன்னு புரியும். அதுல சொல்றார், கதறி மனமுருகி நான் அழைக்க இதர மாதருடன் நீ கழிக்க அப்படிங்கிறார். கிருஷ்ணா உன்னுடைய தரிசனம் கிடைக்காம வெயில்ல போட்ட புழு போல நான் இங்க துடிச்சுட்டு இருக்கேன் கிருஷ்ணா. நீ யமுனா தடாகத்துல கோபிகைகளோட ராசம் ஆடின்னு இருக்கியா அப்படின்னு கதறார். இது நியாயமா, இது தர்மமாலாம் திட்டுறார். அது மாதிரி இங்க கோபி, அது மாதிரி இங்க மஞ்சுளா என்னத்தினால என் மாலையை எடுத்துக்கல கிருஷ்ணா, என்னத்தினாலும் எடுத்துக்கல, வேற ஏதாவது கோபி கொடுத்துட்டான்னு வாங்கிட்டியா அப்படி எல்லாம் அழுதுன்னு இருக்கார். அப்படியே ரோட்லயே உட்காந்துட்டா. கோவில் அங்க இருக்கு, இங்கேயே உட்காந்துட்டா. அப்படியே அழுதுண்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பாருங்கோ, உத்தமமான கிருஷ்ண பக்தர்களுக்கு ஏதாவது மனசங்கடம் வந்தாலோ ஏதாவது சிரமம் வந்தாலோ ராதையும் கிருஷ்ணனும் உடனே ஓடி வந்துருவான். நாம் அதை பார்க்கலாம், நம்ம லைஃப்ல பார்க்கலாம். நம்ம பக்தி சத்தியமா இருக்கும் பட்சத்துல ஏதோ ரூபத்துல வந்துடுவான். வந்து நமக்கு ஏதோ சமாதானம் பண்ணுவா, நம்ம கூட இருப்பா. இது சில சமயம் நடக்கும். வேறு சில சந்தர்ப்பங்கள்ல பகவானோ ராதையோ நேரா வரமாட்டா. ஏதாவது சாதுக்களை அமுச்சு விடுவா நம்மளை சமாதானம் பண்றதுக்கு, நம்மளை வழிகாட்டுறதுக்கு, நம்மளை துக்கத்திலேருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு. உதாரணமா ஸ்ரீமத் பாகவதத்துல துருவன்கிற குழந்தை அழுதுன்னு இருந்தான். பகவான் நேரா வந்து சமாதானம் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு சாது சங்கத்தை நாரதரை அமுச்சு வச்சா. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை நடக்கிறது உண்டு. இங்க மஞ்சுளா அழுதுன்னு இருக்கா இல்லையா, அவ அத்தகைய பக்தையா இருக்கணும். காரணம் என்னன்னா, பூந்தானம் வந்துட்டு இருக்கார். நித்தியப்படி இந்த குழந்தைய பூந்தானம் பார்க்கறது உண்டு, இந்த குட்டியை மஞ்சுளாவை பார்க்கறது உண்டு. இவர் இங்க ரோட்ல உட்காந்து இப்படியே கையில மாலை வச்சுன்னு அழுதுன்னு இருக்கிறத பூந்தானம் பார்த்துட்டு பூந்தானம் சொல்றார், அம்மா ஏண்டி அம்மா எங்க உட்காந்துட்டு இருக்க? இன்னைக்கு நீ வருவேன்னு நினைச்சினே, வரலையா? இன்னைக்கு உன் மாலை கிருஷ்ணன் சாத்திக்கலையா? ஏண்டி அம்மா இங்க உட்காந்துட்டு இருக்க, ஏன் அழறேன்னு கேட்கிறா. உடனே பட்டுன்னு அந்த மகாத்மாவுடைய சரணத்துல மஞ்சுளா விழுந்து ஹோன்னு அழறா. சுவாமி என் மாலையை கிருஷ்ணன் எடுத்துக்கல சுவாமி,
இன்னைக்கு என் மாலையை பிரபு எடுத்துக்கல, என் மாலையை வேண்டான்னு சொல்லிட்டான் சுவாமி. அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்னா அதுக்கு என்ன காரணம்? என்னிடத்துல பக்தி இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு பக்தி இல்லையா? என் மாலையை அவன் எடுத்துக்கப்படாதா? இன்னைக்கு எதனால வேண்டான்னு சொல்லிட்டான் என் மாலையை அப்படின்னு மகாத்மாவுடைய சரணத்துல, பூந்தானத்தோடைய சரணத்துல விழுந்து அழுதுன்னு இருக்கா. இந்த பூந்தானத்தோடைய கிருஷ்ணானுபவமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அனுபவமாகவும் இருக்கும். 2 நாள் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். கிருஷ்ணனே பிரத்யக்ஷமா பார்த்து பேசக்கூடியவர் அவர். அந்த பூந்தானம் மஞ்சுளாவை தூக்கி நிப்பாட்டி, அழாதம்மா, நீ அழாதம்மா, ஏன் அழற? பகவான் கோவில்ல மட்டும்தான் இருக்கானா? வேற எங்கேயும் இல்லையா? அவன் இங்க இல்லையா? அங்க இல்லையா? உன்கிட்ட இல்லையா? என்கிட்ட இல்லையா? எங்கேயும் அவன் தானமா இருக்கான். பிரபஞ்சம் பூரா பிரபஞ்சமா அவன் தானமா இருக்கான். நீ கீதை கேட்டிருக்கியோ? அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாதயஸ்திதகான்னு, நான் எல்லா பூதங்களுக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கேன்னு தன்னை சொல்லிக்கிறான் இல்லையா? அவ இல்லாத இடம் ஏது? அதனால வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாத. நீ பிரகலாத சரித்திரம் கேட்டிருக்கியோ? பிரகலாதன் அவ அப்பா ஹிரண்யகசிபு மலையிலேருந்து கீழே தள்ளி விடுறா. தள்ளி விடும்போது மலையா பகவான் இருந்துட்டு இருக்கிறதுனால அடிபடாம பூ மெத்தையில விழுந்தது போல காப்பாத்தினார். கடல்ல தூக்கி போட்டாலும் கடலாக பகவான் தீர்த்தமா இருக்கிறதுனால கடல் ஒன்றும் பண்ண முடியல, முழுகெடுக்க முடியல. யானையை விட்டு மிதிக்க விட்டாலும் யானைக்கு அந்தரியாமி பகவான் தானே, அதனால யானையை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விஷத்தை கொடுத்தாலும் விஷத்திலையும் பகவான் தானே இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் விஷத்துல இருக்க மாட்டாரா? விஷத்திலையும் பகவான் இருக்கிறதுனால விஷமும் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு தான் கேட்கிறான், ஹே பிரகலாதா, இந்த தூண்ல உன் பகவான் இருக்கானான்னு கேட்கிறான். பகவான் அந்த ஒரு தூண்ல மட்டுமா பார்த்துட்டு இருக்கான் பிரகலாதன்? அவன் பார்க்கிற இடங்கள் எல்லாம் பகவான் தானே பார்த்துட்டு இருக்கான். ஆனா பிரகலாதன் நினைச்சான், இந்த தூண்ல அப்பாவுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கு பொறுப்புன்னு நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னுட்டான். அவனுக்கு இந்த பக்கம் தூண்லயும் இருக்கான், அந்த பக்கம் தூண்லயும் இருக்கான், ஆகாசத்துலயும் இருக்கான், பூமியிலையும் இருக்கான். அப்பா இந்த தூண்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால இருக்கான்பான்ட்டான். உடனே ஹிரண்யகசிபு ஒரு குத்து விட அந்த தூண்லேருந்து பகவான் வந்தார் பிரகலாதனுக்காக. இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கியோ? அப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அவ இல்லாத இடமே இல்லை. இதோ அப்ப பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அரச மரம் இருந்தது. இதோ இந்த அரச மரத்துல கிருஷ்ணன் இருக்கான், நீ சாத்து, கிருஷ்ணன் உன் மாலையை ஏத்துப்பான் அப்படின்னார். பாருங்கோ, இந்த மஞ்சுளாக்கு பாகவதம் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, நாராயணியன் தெரியாது, உபனிஷத் தெரியாது, கிருஷ்ணனையே சரியா தெரியாது. ஆனால் ஒன்னே ஒண்ணு தெரியும், சாதுக்கள் இடத்துல பகவான் நித்தியவாசம் பண்றான் அப்படிங்கிற ஒண்ணு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. அவளும் சாதுக்கள் இடத்துல அபார பக்தி உடையவ. அந்த சாதுக்கள் ஒரு இடத்த கை காமிச்சு, இந்த இடத்துல பகவான் இருக்கார் அப்படின்னா இருப்பார் அப்படின்னு நம்புற பக்குவம் உடையவர். இந்த ஒரு பக்குவம் ஒரு ஜீவனுக்கு வரத்துக்கு எத்தனை ஜென்மம் ஆகுமோ அது வரையா நம்ம சாதனைகள் பண்ணிட்டு சுத்தின்றே இருக்க வேண்டியதான். குரு கிருபையினால ஒருவன் பூர்ணமாவானே ஒழிய, குரு கிருபையினால கிருஷ்ணனை அடையறதுக்கு உண்டான வழி திறக்குமே ஒழிய சுய சாதனையினால அடைஞ்சிட முடியுமா? சாதனைக்கு விலையா என்ன கிருஷ்ணன்? என்ன சாதனை வேணா பண்ணிட்டு போவோமே, நம்ம பண்ற சாதனைக்கு விலையா கூலியா என்ன கிருஷ்ண பக்தி? இந்த மஞ்சுளாக்கு அப்படி ஒரு சாதுக்கள் இடத்துல பக்தி இருந்தது. பெரியவாள்லாம் அதை சொல்லி கொடுத்து தானே வளர்க்கணும். நம்ம பெரியவாள்லாம் அப்படித்தானே வளர்த்தா. அதனால இந்த மஞ்சுளா என்ன பண்ணா, நிஷ்கவலையா, கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தேகப்படாம கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த அரச மரத்துல தன் மக்களுக்கு அந்த மாலையை சாத்தினான். சாத்திட்டு பூந்தானத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டான். கொஞ்சம் கூட குறையே இல்லை. ஏதோ எடுத்துன்னு வந்துட்டோம், ஏதோ சமாதானம் சொல்றாரு, சாத்திட்டு போவோம், தொலைச்சிட்டு போவோம்னு சாத்தலை. அவ பார்த்தா அந்த அரச மரத்துல கிருஷ்ணன் என் மாலையை ஏத்துப்பான் அப்படின்னு உள்ள பூர்வமா நம்பி பக்தியோட சாத்தினான். சாத்திட்டு பூந்தானத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இவ போயிட்டா, பூந்தானமும் போயிட்டா. இங்க 3 விஷயம். ஒண்ணு, பூந்தானம் அத்தகைய மகாத்மாவா இருக்கணும். அந்த மரத்துல பகவான் வாஸ்தவமா இருந்து மஞ்சுளாவுடைய மாலையை ஏத்துன்னு இருக்கணும். 3வது, மஞ்சுளாவும் அத்தகைய பக்தையா இருக்கணும் இல்லையா? இது 3ம் நடக்கணும். நடந்துதா? பகவான் மஞ்சுளாவுடைய மாலையை ஏத்துண்டாரா? பார்ப்போம். மறுநாள் காத்தால 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்துக்காக மேல் சாந்தி நட திறக்கிறார். ஜிலு 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 ஜிலுன்னு எல்லாரும் ஆனந்தமா முதல் நாள் பண்ண கலபாலங்காரத்துல தரிசனம் பண்றான்.
வழக்கம் போல 10 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, வழக்கமா என்ன பண்ணுவா, அந்த கலபங்கள்லாம் களைஞ்சிட்டு ஒரு தாம்பாளத்துல வைப்பா, கீழ் சாந்தி அதை எடுத்துன்னு போயிடுவா. மேல் சாந்தி மாலைகள்லாம் களைஞ்சு ஒரு கூடையில போடுவா, அந்த கூடையை எடுத்துன்னு போயிடுவா கீழ் சாந்தி. இதுதான் வழக்கம். அது மாதிரி இன்னைக்கும் நிர்மால்ய தரிசனத்துக்கு பூந்தானமும் வந்திருக்கார். அநேகமா நித்தியப்படி வந்துருவார் பூந்தானம். காரணம் என்னன்னா, குருவாயூரப்பனை நிர்மால்ய தரிசனத்துல சேவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். குருவாயூரப்பனை நிர்மால்ய தரிசனத்துல சேவிக்கிறதுனால என்ன பலன்? ஒருத்தர் ஒன்னு சொல்றா, மகா வியாதிகள்லாம் நீங்குங்கிறா. அஜ்ஞானம்தான் இருக்கிறதுலே பெரிய வியாதி, ரொம்ப நாளா நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கிற வியாதி இல்லையா? அதனாலதான் திரும்ப 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 இந்த உடம்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ குருவாயூரப்பனுடைய நிர்மால்ய தரிசனத்தை பார்த்தா என்ன பலன்னா, ரொம்ப நாளா நாம ஆசைப்பட்டு இருக்கோம் இல்லையா, கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண பக்தி வேணும்னு. நமக்கு அந்த கிருஷ்ண பக்தி அனுபவத்துல வரவிடாம ஏதேதோ விக்னங்கள் உள்ள இருக்கு. ஏதோ ஒண்ணு ஜொலிச்சுன்னு இருக்கிற கிருஷ்ண பக்தியில நம்ம கவனம் திரும்பாம ஏதோ ஒண்ணு மறைச்சுன்னு இருக்கு. ஏதோ ஒரு மரம் இருக்கு, விக்னம் இருக்கு. இந்த விக்னம் மறை எல்லாம் நிர்மால்ய தரிசனம் பார்த்துட்டு வர சரியா போயிடும், நீங்கிடும், நமக்கும் கிருஷ்ண பக்தி வந்துடும். இதுதான் நிர்மால்ய தரிசனத்தோடைய பலன். அதனால அநேகமா பூந்தானம் பெரும்பாலான நாட்கள் நிர்மால்ய தரிசனத்துக்கு வந்துருவார். அவரும் அன்னைக்கு வந்திருக்கார். இப்படி இருக்க அந்த அர்ச்சகர் கலபத்தெல்லாம் களைஞ்சி தாம்பாளத்துல வச்சு தரா, அதை எடுத்துன்னு போயிடறா. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் களையிறார், களைஞ்சு ஒரு கூடையில போடுறார். எவ்வளவு முறை மாலையை எடுத்து கூடையில போட்டாலும் ஒரு மாலை குருவாயூரப்பனுடைய கழுத்துல பாக்கி இருக்கு. இத பார்க்கிறார் மேல் சாந்தி. அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம தான் தட்டுக்கிறது சரியா எடுக்கல போறக்கணும், மறுபடியும் எடுக்கிறார், மறுபடியும் ஒரு மாலை பாக்கி இருக்கு. இத தூரக்கு இருந்து பூந்தானம் பார்த்துட்டு கிட்ட வந்து என்ன சுவாமின்னு கேட்க, மேல் சாந்தி சொல்றார், எவ்வளவு மாலை எடுத்தாலும் ஒரு மாலை ஒரு மாலை பகவானுடைய கழுத்துல இருந்து வரமாட்டேங்கிறது. அப்படின்னு சொல்ல பூந்தானம் விஷயம் புரிஞ்சுடுத்து. அது மஞ்சுளாவுடைய மாலை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுடுத்து. உடனே மேல்சாந்தி கிட்ட முதல் நாள் நடந்ததெல்லாம் சொல்றார். முதல் நாள் நைட்டு அந்த வாச அரச மரத்துல மஞ்சுளா சாத்தின மாலை தான் இது. மஞ்சுளாவையும் ஏத்துண்டா, அவளுடைய மாலையும் பகவான் ஏத்துண்டார் அப்படின்னு சொல்லி, சுவாமி நீங்க மனமுருகி குருவாயூரப்பன்ட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க, தொடர்ந்து இன்னைக்கு நித்திய பூஜைகள்லாம் இருக்கு, அதனால மஞ்சுளாவுடைய மாலையை எனக்கு கொடுத்துடு, அதை கிளட்டும்படியா அனுமதின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோன்னு பூந்தானம் மேல்சாந்தி கிட்ட சொல்ல, மேல்சாந்தி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சுளாவுடைய மாலையை எடுக்க வந்துடுது. அப்ப 3 விஷயமும் சத்தியமாயிடுத்து. இங்க என்னன்னா, பூந்தானம் மகாத்மா அப்படின்னு தெரிஞ்சிடுத்து. அரச மரத்துல கிருஷ்ணன் இருந்து மஞ்சுளாவுடைய மாலையை ஸ்வீகரிச்சுட்டான் அப்படிங்கிறதும் தெரியுது. மஞ்சுளா எத்தகைய பக்தை அப்படிங்கிறதும் தெரியுது. எந்த ஒரு மரத்துல மஞ்சுளா மாலைய கிருஷ்ணார்ப்பணம்னு சாத்தினாலோ அந்த மரம் இருந்த இடத்துல இன்னைக்கு 3வது 4வது ஜெனரேஷன் மரம் இருக்கு. குருவாயூர் போறவா எல்லாம் அந்த மரத்துல 2 புஷ்பத்தை சாத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும், வருவா, வந்துட்டு இருக்கா. அந்த குருவாயூர் சம்பிரதாயம் தெரியறவா அதை பண்ணுவா. அந்த மரத்துக்கு தான் மஞ்சுளா லால்னு பேர். அதை மட்டும் சொன்னேன் இல்லையா, பெயர் காரணம் என்னன்னு, இந்த சம்பவம் தான் காரணம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஆச்சரியம், இந்த மஞ்சுளாவை அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. இப்ப என்ன ஆனா எங்க போனா எதுவுமே கிடைக்கல, விவரமே கிடைக்கல. என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ பிருந்தாவனத்திலேருந்து வந்தா பிருந்தாவனத்துக்கே போயிருப்பா, அந்த ராதாகிருஷ்ணனுடைய சரணத்தையே அடைஞ்சிருப்பா, அவன் வந்த காரியம் ஆயிடுத்து. இப்படி மஞ்சுளாங்கிற ஒரு பக்தையோடைய ஆச்சரியமான சரித்திரம் இது. அதுக்கப்புறம் வழக்கமா எல்லா சத்சங்கத்திலையும் நாம் சொல்றதுதான், பிறப்பிறப்புங்கிற இந்த சம்சார வாழ்க்கை போரும் இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும்னு யாரெல்லாம் ஹிருதயத்துல உண்மையா ஆசைப்பட்டு இருக்கேலோ, உங்க உடம்பு உலகத்துல எந்த காரியம் வேணா பண்ணட்டும், அது விதி பிரகாரம் அது பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா
ஆபீஸ் ஒர்க்கா, சமயக்கட்டுல வேலையா, டிரைவரா, எலக்ட்ரீஷியனா, என்னமோ பண்ணட்டும். ஆனா உங்க ஹிருதயத்துல உண்மையா யார் எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காளோ அவர்கள் எல்லாம் 5 வழிதான் கிருஷ்ணனை அடையறதுக்கு, கிருஷ்ண பக்தியை இதே ஜென்மால சம்பாதிச்சுக்கிறதுக்கு 5 வழிதான் இருக்கு. விசேஷதா கலியுகத்துல கல்மஷ சித்தமுடைய நமக்கெல்லாம் அதுல முதல் வழி குரு கிருபை. நமக்குன்னு ஒரு குருநாதன் வேணும். அந்த குருநாதன் இடத்துல நமக்கு ஈஸ்வர பாவத்துல ஒரு பக்தி வேணும், சாது சங்கம் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் முதல்ல குரு கிருபை. பகவானே நம்மளுடைய குருவை காட்டி கொடுப்பார். நாம் தேட வேண்டாம். நாம் தேடினோமானால் கோணாமானான்னு எதையாவது கண்டுபிடிச்சிருவோம். குருவும் யாருன்னா அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியுறதா, சங்கீதம் தெரியுறதா, ஜோதிஷம் தெரியுறதா, வேத வித்வானா, வேதாத்தியனம் பண்ணியிருக்காரா, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் அறிவுக்கு ஆகாரம், அப்படி பார்க்கக்கூடாது. யாரு சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்காலோ, ஒரு அக்ஷரம் படிக்கல ராமகிருஷ்ண பிரம்மஹம்சர், ஆனால் எத்தனை பக்தர்களை உருவாக்கிட்டார் தெரியுமோ. தரிசன மாத்திரத்துல ஹிருதயத்துல நமக்கெல்லாம் பக்தி வந்துடும். அதனால சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்கிற சாதுக்களுடைய சங்கம் வேணும். அத்தகைய குருநாதனா வேணும் குரு கிருபை. அதுக்கு அடுத்தபடியா பகவன் நாம ஜபம். அதுக்கு அடுத்தபடியா நிறைய கிருஷ்ண கதா சிரவணம் பண்ணணும். கிருஷ்ண கதா சிரவணம்னா கிருஷ்ண லீலைகளையும் சிரவணம் பண்ணலாம், கிருஷ்ணன் ஸ்வயமே பண்ண லீலைகளையும் சிரவணம் பண்ணலாம், கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தையும் நிறைய கேட்கலாம். ரெண்டுமே கிருஷ்ண கதை தான். அப்போ கிருஷ்ண கதாசிரவணம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குருவாயூர், ஊத்துக்காடு, மன்னார்குடி, இது மாதிரி நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல போய் அடிக்கடி தாமசம் பண்ணணும். அங்க கொஞ்ச நாள் தங்கணும். கொஞ்ச நாள் தங்க முடியலன்னா கூட ஒரு நாளாவது தங்கணும். இப்ப நான்லாம் குருவாயூர் போனேன்னா காத்தால நிர்மாலயத்துக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டேன்னா மத்தியானம் வரைக்கும் இருப்பேன். மறுபடியும் மத்தியானம் நட சாத்தின உடனே போயிடுவேன். நட திறந்த உடனே மறுபடியும் வருவேன். நைட்டு வரைக்கும் அங்கதான் இருப்பேன். இடையில ஒரு 2-3 முறை ரூமுக்கு போயிட்டு வந்தா உண்டு, ஒரு 5 நிமிஷம். அப்ப அந்த சன்னதியிலேயே இருக்கணும். பூத்துக்காடு வந்து என்ன சன்னதியிலேயே நட சாத்திர வரையா இருக்கணும். திடுன்னு கார்லேருந்து இறங்குவா, உள்ள போவா, சேவிப்பா, படப்படன்னு கார்ல வந்துருவா, உடனே ஊருக்கு போயிடுவா. அப்படிலாம் போகக்கூடாது. அப்ப 4வது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகாக்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணணும். 5வது அவ ஆத்துல ஒரு ராதாகிருஷ்ணனுடைய பஞ்சலோக விக்கிரகம் ஒன்று வாங்கி வச்சுட்டு பகவன் நாமாத்தால அதுக்கு ஸ்ரத்தையா பூஜை பண்ணணும். பூஜை பண்றதை விட நம்ம அதுகிட்ட பேசணும். நம்மளுடைய சுக துக்க லாப நஷ்டங்கள் எல்லாம் நம்மளுடைய பந்துக்கள்கிட்ட எப்படி பகிர்ந்துப்போமோ அது மாதிரி ராதையின் இடத்துலையும் கிருஷ்ண இடத்துலையும் பகிர்ந்துக்கணும். அவகிட்ட ஒரு சம்பந்தம், ஒரு கனெக்டிங் ஏற்படணும். அர்ச்சாமூர்த்தி ஆராதனை. இந்த 5 தான் கலியுகத்துல நாம் ஆசைப்பட்டு இருக்கிற கிருஷ்ண பக்தியை நமக்கு அனுபவத்துல கிளப்பி விடுறதுக்கு முக்கிய வழி. இது அவசியம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி அவா கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு கிருஷ்ணச்சரணத்தை அடையும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மஞ்சுளா அப்படிங்கிற கிருஷ்ண பக்தியோடைய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும், கிருஷ்ண பிரேமஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.